friends, welcome to my channel Mr.Waste. Glass bottle, அதாவது beer bottle ஏனா ஏதாச்சும் ஒரு glass bottle எப்படி பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணனும் அப்படினு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ட்ரிக் தான், ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்லயே நம்ம பண்ணலாம். நிறைய பேர் இந்த வீடியோ யூடியூப்ல போட்டுருக்காங்க, இருந்தாலும் சிம்பிளா எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. How to cut a glass bottle. ஒரு வேஸ்ட் பியர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஸ்டிக்கரை எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டிலை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண கிளாஸ் பாட்டிலை நீட்டாக தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் நூல் வச்சு நீட்டாக டைட்டாக அதை சுற்றிக்கோங்க. கரெக்டாக சுற்றுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக சுற்றினா தான் கரெக்டாக அதே இடத்துல கட் ஆகும். அப்படி நீட்டாக டைட்டாக சுற்றி அதை முடிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குறது போல் நல்லா டைட்டாக கரெக்டாக ரவுண்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஞ்சில் கொஞ்சம் கெரோசின் எடுத்து அந்த நூல் ஃபுல்லாக நனைகிறது மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஓகே, அடுத்து அந்த நூலை தீ வச்சு கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே அளவில் தீ கரெக்டாக பற்றி பிடிக்கும். அப்போ தான் கரெக்டாக பிரேக் ஆகும், இல்லைன்னா தாறுமாறாக பிரேக் ஆயிரும். தீ அணைஞ்ச உடனே ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளாடி போட்டுருங்க. உடனே கிளாஸ் பிரேக் ஆயிரும். அவ்வளவுதான், கிளாஸை பக்காவாக உடைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக நம்ம கெட்டியிருந்த அதே அளவில் உடஞ்சிருக்கு. அந்த சைடெல்லாம் ரொம்ப கூர்மையாக ஷார்ப்பாக இருக்கும், அதனால் அங்கெல்லாம் கை வைக்கக்கூடாது. அது ஷார்ப்பாக இருக்கிறதுனால சாண்ட் பேப்பர் வச்சு நீட்டாக அதை தேய்க்கணும். என்கிட்ட சாண்ட் பேப்பர் இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரு இரும்பு ஷீட் இல்லைன்னா ஒரு இரும்பு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மணல் சேர்த்துக்கோங்க. அந்த மணலை நீட்டாக பரத்தி விட்டுருங்க. அது மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை எடுத்து அது மேலே வச்சு தேய்ன்னு தேய்ங்க. அப்போது அந்த மணல் அந்த ஷார்ப்னஸை எல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி கொஞ்சம் மெலிசாகிடும். அப்போது அது ஷார்ப்பாக இருக்காது, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கையெல்லாம் அதுக்கப்புறம் கட் பண்ணாது. இது சாண்ட் பேப்பர் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். சாண்ட் பேப்பர் இல்லாததுனால மணல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஓகே, வேலை முடிஞ்சது. இனி எங்கே வேணாலும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்கவோ, ஜூஸ் குடிக்கவோ, ட்ரிங்க்ஸ் சாப்பிடவோ, எதுக்கு வேணாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.